இன்றைக்கி நாம் பார்க்குறது குடமிளகாய் தயிர் கறி. சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும். பொருட்களும் ரொம்ப ஈஸி தான். பன்னீர் பட்டர் மசாலா ரேஞ்சுக்கு இது சுவையை கொடுக்கும். நீர் கூட ரொம்ப கொழுப்பு உள்ளது. உங்களுக்கு குடமிளகாய் நீரிழிவையும் கண்ட்ரோல் பண்ணும், ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும், எதிர்ப்பு சக்தியையும் நிறைய கொடுக்கும். ஆல் இன் ஒன் இந்த குடமிளகாய் கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1/4 இன்ச்சு இஞ்சி எல்லாமே நறுக்கி வச்சு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. நல்லா இதனுடைய காரத்தன்மை ஓரளவுக்கு 30 செகண்ட் வறுபட்டோன்னே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 1 நிமிஷம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி வெங்காயம், அதாவது வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு குடமிளகாய். 2 கைப்பிடி வெங்காயம்னா 2 கைப்பிடி குடமிளகாய். வெங்காயம் எப்படி மெலிதாக நீள்வாக்கில் வெட்டினோமோ அதே போலவே இந்த குடமிளகாயையும் வெட்டிக்கிறோம். வெங்காயம் 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த குடமிளகாயும் போட்டு நல்லா கிளறி கொடுக்குறோம். இப்போ 40% அளவில் தான் அனல் இருக்குது. உப்பு போட்டு பெரட்டி கொடுத்து 2 நிமிஷம் கழித்து எடுக்கிறோம். அந்த உப்பே குடமிளகாயை நல்லா வேக வைக்கும். இப்போ நல்லா அந்த உப்பு பட்டோன்னே வாசம் வருது. கறி மசால் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி. கறி மசால் பொடிங்கிறது கொத்தமல்லி இருக்கும், ஆனால் மசாலா பொருட்கள் கம்மியாக இருக்கும். நீங்கள் கரம் மசாலா போடுறதா இருந்தால் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வரமல்லி பொடியை போட்டுக்கோங்க. இந்த புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வதக்கி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா புளிக்காத தயிர் 3 கரண்டி. 3 கரண்டிங்கிறது ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி கூட கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தயிர் போடுறோம். கொடன்னு தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போடும்போது அந்த ஜூட்டுக்கு இந்த தயிரை கலந்து விடும்போது, கொஞ்சமாக தண்ணி கலந்து விடும்போது அது ஒரு ருசியை, அட்டகாசமான ருசியை தரும். இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, தயிர் புளிச்சு இருக்கக்கூடாது. இன்னும் கூட நீங்கள் அதிகமாக தயிர் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போக வதக்கணும், அவ்வளவுதான். கருவேப்பிலை போடுறோம். கசூரி மேதி இருந்தால் நல்லா கசக்கி விட்டு கசூரி மேதி போடுங்க. இல்லை உங்களுக்கு இது இல்லைன்னா மல்லி இலை ரொம்பவே அருமையான சுவையை தரும். ஏதாவது ஒன்று மட்டும் போடலாம். ஒன்று இந்த வெந்தயக்கீரை ருசி மணம், அல்லது மல்லி இலையோட ருசி மணம். இது உங்களோட வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் இந்த குவான்டிட்டி எவ்வளோ போடணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக ஒரு 4 பீஸ் தொட்டு 4 அந்த குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்து எடுத்தோன்னாவே போதும் ஒவ்வொரு வில்லலுக்குமே. ஏன்னா அது நல்ல உப்பு புளிப்பு காரம் இருக்கிறதால ரொம்ப அள்ளியும் சாப்பிட முடியாது. அதாவது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய சப்பாத்திகள் சாப்பிட்லான்னு வைங்களேன். நல்ல உப்பு புளிப்பு காரமோடு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் குடைமிளகாய் அளவுகள் 10 சப்பாத்திக்கு தாராளமாக வரும். இல்லை நம்ம கொஞ்சம் இது 10ம் பத்தாமல் இருந்ததுன்னா ரைத்தா, தயிர் பச்சடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கோதுமை ஜூடு, சப்பாத்தி ஜூடுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். சிம்பிளாக ருசியாக இந்த குடமிளகாய் தயிர் கறி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.